கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவன் முழுமையான அதிகாரம், பொறுப்பு, நிர்வாகத்திறன் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார். அது வேற யாருக்கும் அதை யாராலும் தடுக்கவும் முடியாது. கர்த்தர் கொடுக்க நினைத்துட்டார். வாசிப்போம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனத்தை 23வது வசனத்தை பாருங்க. தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். உறுதியான இடத்தில் ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பனுடைய வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். இந்த நாளில் அநேகர் ப்ரமோட்டட் ஆகுறீங்க, உங்க வேலையில உயர்வை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை, எவ்வளோ அழகான ஒரு பெரிய காரியத்தை, முழுமையான அதிகாரம், பொறுப்பு, நிர்வாகத்திறன், இதை எப்படி செய்ய போறோம், இதை எப்படி நம்ம முடிக்க போறோம் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். மோசே அப்படி நினைக்கல, கர்த்தர் சொன்னதை செய்தார். அதனால 40 ஆண்டுகள் ஜனங்களை அழகாக நடத்தி கொண்டு போனார். அதே போல நிர்வாகத்திறனை உங்களுக்கு கொடுப்பார். பொறுப்பு அழகாக உங்க கையில வரும். எவ்வளவு அழகான கர்த்தர்! அதிகாரம் உங்க கையில வரும், எல்லாம் உங்க கையை தேடி வரும். இதுவரை உங்களை சான்றிருக்க மாட்டாங்க, உங்களை அற்பமா நினைத்திருப்பாங்க. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார் பாருங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளுவதில்லை. உங்களை கொண்டு எந்த இடத்துல பணி செய்கிறீங்களோ அந்த இடத்தை கட்டி எழுப்ப சித்தமாக இருக்கிறார். இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு முழுமையான அதிகாரம் உங்களை தேடி வரும். அதை யாரும் தடுக்க முடியாது. அதை விட உறுதியான இடத்துல கடாவுவேன். பெர்மனன்ட் ஜாப் உங்களை தேடி வருது. நீங்க இப்ப வேலை செய்கிற இடம் டெம்பரரியா இருக்கலாம், ஆண்டவர் இன்னையிலிருந்து பெர்மனன்டான இடத்துல கொண்டு வைக்கிறார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பெர்மனன்ட் பிளேஸ்ல கொண்டு போறாரு. அந்த தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர்! அழகா சொல்றார், பெர்மனன்ட் இடத்துக்கு கொண்டு போறேன். இதுவரை கன்ஃபார்ம் ஆகாம இருக்கும், இனி கன்ஃபார்ம் ஆகும். உங்களுடைய அதிகாரம் வரும், உங்களுடைய ப்ரொமோஷன் வரும், எல்லாம் உங்களை தேடி வரும். என தாவீதை போல கர்த்தர் சூஸ் பண்ணிட்டார். உங்களை கொண்டு உறுதியாய் வைப்பார். எங்கள் நல்ல தகப்பனே, நன்மையான நாளைக்காய் ஜெபிக்கிறோம். என் தேவன் சொன்னது போல ஆண்டவர் தகப்பனே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருத்தரை திறக்கப்படாதபடி பூட்டுவான். தாவீதுடைய வீட்டை சாவிய நான் தோளின் மேல் வைப்பேன். ஆண்டவர் சொன்னது உண்மைப்பா. அநேக காரியங்களை, அநேக அடைக்கப்பட்ட ஸ்தாபனங்களை எங்களை கொண்டு திறக்க போறதுக்காக தோத்திரம் துதிகரமாய் மேல உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.